ஹரி ஓம். தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை பற்றி சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் நிறைய அர்த்தம் இருக்குது, இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். விஸ்வந்தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். உலகம் இருக்கின்றது ஒரு கண்ணாடியில் பார்க்குறான்னு மூஞ்சி போகிறேன். உலகம் இருக்கிற கண்ணாடியில் பார்த்தாச்சுன்னா என்ன இருக்குது, ஒரு நகரத்தை ஒரு டவுனு கண்ணாடியில் பார்த்தாச்சுன்னா அதில் கண்ணாடியில் அது போல் தோணும். ஆனால் என்ன இருக்குது, வாஸ்தவம் உள்ளே இருக்குது. எப்படி நம்ம சரீரம் இருக்கின்றது நாம நினைக்கிறோம். ஆனால் ஜீவன் சேதனாக இருக்கின்ற ஜீவன் மட்டும்தான் வாஸ்தவம். சரீரம் இருக்கின்றது உண்டாய் அழியக்கூடாது. அதுபோல் தர்ப்பண திருஷ்யமான நகரியத்துள்ள நிஜாந்தர்கதம் வாஸ்தவம் உள்ளுக்குள்ளே இருக்குது. கண்ணாடியில் இருக்கின்றதுக்கு பிம்பம் இருக்கிறதுனா தான் பிரதிபிம்பம் தெரிகிறது. அதுபோல் நகரம் இருக்கின்றதுக்கு ஒரு கண்ணாடியில் நமக்கு தெரிகிறது போல் வாஸ்தவனாக இருக்க கண்ணாடிக்கு தெரியுது பிம்பம் இருந்ததுனா தான். பஷ்யன் ஆத்மனி மாயா புகனிபோத் பூதம் யதாம் நிதிரை. அப்போ ஆத்மாவை பார்க்குறவா என்ன இருக்குது, மாயிகமாக கண்ணாடியிலே இல்லாதது இருக்கிறதாக தோணுது போல ஆத்மாவை பார்க்குறவாளுக்கு இல்லாதான உடம்பு இருக்கிறதாக நமக்கு தோணும். உத்பூதம் பகிரிபோத் பூதம் யதா நித்ரையா. எப்படி தூக்கத்தில் என்ன இருக்குது, வெளியில் இருக்கின்ற ஒன்றும் தெரியலையோ, ஆனால் தூங்கி எழுந்துட்டா வெளியிலெல்லாம் தெரியறதோ, தூக்கத்தில் என்ன இருந்தது நமக்கு தெரியல, ஆனால் சுகமானது தோணுது. நித்ரையா, நித்ரையில் ரெண்டாக தோணலை, ஆனால் ஜாகிரத்தில் நமக்கு அநேகமாக தோணுதுன்னு இருக்கின்றது. ஆனால் பஷ்யன் ஆத்மி மாயா, மாயினால அநேகமாக தோணுது. மாயான்னு இருக்கின்றது பகவானோட அன்ன சக்தியில் லயம் பிராபிச்சாச்சுன்னா புத்தி தத்துவம்னு இருக்கின்றது. அதாவது புருஷனில் லயத்தை அடைஞ்சாச்சுன்னா, பரமாத்மாவில் லயத்தை அடைஞ்சாச்சுன்னா துவைத பாகமாக தோணாது. நமக்கு சன்னிகர்ஷ வேத்தியத்துவம் இருக்கின்றது இருக்காது. ஞானம் இருக்கின்றது இந்திரிய வேத்தியம் அல்லாதான் ஞானம் இருக்கும். எஸ் சாட்சா குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவாத்வயம். யார் தூக்கம் இல்லாத நேரத்தில் ரெண்டு இல்லாதான அவஸ்தை, இந்திரியங்களால் பார்க்க வேண்டியதில்லை, இந்திரியங்களால் எல்லாத்தையும் தெரிந்து இருக்கின்ற ஒரு அவஸ்தை இருக்கோ, யுக்தனுடைய அவஸ்தை இருக்கோ. எஸ் சாஷா குருதே பிரபோத சுவாத்மானமேவாத்வயம். தன்னோட ஆத்மாவே ரெண்டு இல்லாமல் பார்க்க இருக்குன்னா பிம்பம் வேற கண்ணாடி வேற. கண்ணாடியில் தெரிகிறது தான், அதாவது தான் தன்னோட சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு தன்னே தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கின்ற அவஸ்தா. அதாவது ஜீவன் சேதனாக இருக்குது, கர்த்தாவாக இருக்குது, மற்ற கர்த்தத்துவம் இருக்கின்ற சரீராதிகள் இருக்கின்ற கர்த்தத்துவம் மித்யான்னு இருக்கிற தெரிகிறதுன்னு அர்த்தம். சாட்சா குருதே பிரபோத சமயே சுவாத்மானமே பார்த்து அவன் உணர்ந்த நேரத்தில் சாட்சாத்காரம் ஏற்பட்டது போச்சுன்னா, எப்படி நமக்கு இது செல்லாக இருக்குது, இது புஸ்தகமாக இருக்குது அப்படி நமக்கு சாட்சாத்காரம் வருதோ, அதுபோல் என்ன இருக்குது, ரெண்டு இல்லேன்னு சேதனம் ஒன்று தான். ஆகஜ தன்மாத்திரம் இருக்கின்றது சைதன்ய மாத்திரமாக இருக்குன்னு இருக்கின்ற சாட்சாத்காரம் ஏற்படுதும். அதாவது ஜடாதி சாங்கிய கர்த்தத்துவம் சொல்லான பிரதானாதிகளொന്നും அல்லேன்னு தெரிகிறதோ. அப்போது தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தி அதுக்கு காரணமாக இருக்குன்னு என்ன இருக்குது, நம்ம குருவரம்பரை நம்ம அதாவது சக்கர பகவத்பாதாளுக்கு கோவிந்த பகவத்பாதா, அதேபோல் என்ன இருக்குது நாராயண பத்மம் இருக்கின்ற பரம்பரை, அதேபோல் என்ன இருக்குது குரு பரம்பரை. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தி அப்போது சங்கரோடான ஆதிஸ்வரூபமாக இருக்கின்ற பரமேஸ்வரனும் அந்த குருமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்குன்னா நம்ம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற வித்யாஸ்வரூபிணியாக இருக்கின்றானா அந்த அக்ஷரபிரம்மத்துக்காக நமஸ்காரம்னு சொல்கிறார். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம். இந்த ஜெகத்துக்கு பீஜமாக இருக்கின்ற பரமாத்மா. பீஜஸ்யாந்தரிவாங்குரா, பீஜத்துக்கு பீஜஸ்ய அந்த பீஜம்னு சொல்றது உள்ளே இருக்கின்றது, அதாவது இந்திரிய சாரம்னு இருக்கின்றது. அப்போது ஒரு விருஷத்தினோட சாரமாக இருக்கின்ற என்ன இருக்குது, அந்த விதையில் இருக்குது. அந்த விதையில் இந்த விருஷத்தினோட பூக்களும் காய்களும் எல்லாமே உருவாகுது. பீஜஸ்ய அந்த பீஜத்துக்கு அந்த சக்தி இருந்தால் அப்போ என்ன இருக்குது, ஜெகத்துன்னு இருக்கின்ற பீஜத்துக்கு கிருஷ்ணன். தஸ்மே கிருஷ்ணாயனம் சம்சாரம் ஹீரோசி பீஜாயான்னு சொன்னதுனால உலகத்துக்கு பீஜமாக இருக்கின்றதுனாலே பகவான் பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராக்நிர்விகல்பம். அங்குரம் இருக்கின்றது பகவானால் ஏற்பட்டது. அதாவது நிர்விகல்பம் புனா சவிகல்பமாக ஏற்படுறதுக்கு பகவான் காரணமாக இருக்குது. பகவானோட சங்கல்பம் இருக்கின்றது பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்குது. எப்போ பகவான் சங்கல்பிக்கலையோ அப்போ பிரளயம்னு இருக்கின்றது, எப்போ பகவான் சங்கல்பிக்கோ அப்போ சிருஷ்டின்னு இருக்கின்றது. புன மாயா கல்பித தேசகால கலனா. அதனால் சங்கல்பிக்கும்போது மாயினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்ற தேசம் இருக்கின்றது, காலம் இருக்கின்றது. எப்போ பகவான் சங்கல்பிக்கோ அப்போ தேசகாலங்கள் இல்லை, அப்போ நாமரூபம் இருக்கின்றது நிர்வச்சனமாக இல்லைன்னு அர்த்தம். அப்போது சாட்சாத்காரத்துக்கு முன்னாடி யோகிகள் எப்படி இருந்ததோ அந்த நிலையை அடைஞ்சால் ரெண்டு இல்லைன்னு இருக்கின்ற அவஸ்தை. எப்போ சாட்சாத்காரம் இல்லையோ நமக்கு ரெண்டு இருக்குது, பசிதாகாதிகள் இருக்குன்னு அர்த்தம்.
மாயா கல்பித தேசகாலகலனா வைச்சித்திர சித்திரீகிருதம் மாயினால் தான் விசித்திரமான சித்திரங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கின்ற பலவித ரூபங்களும் பலவித பாவங்களும் பலவிதமான புதுசு புதுசாக தோணுது. மாயான்னு இருக்கின்ற கல்பனான்னு இருக்கின்றது மனசுன்னு இருக்கின்றது அத்வைதமாக இருக்கின்றன புத்தி தத்துவத்தில் லயிச்சாச்சுன்னா இந்த கல்பனைகள் இருக்காது. மாயாவி விஜൃംഭയത്തെ மகாயோகி வயஸ்வேச்சா மாயாவி என்ன ஒரு மேஜிக்காரன் என்னென்ன காட்டுறியோ அவனுக்கு எந்த பேதവും இல்லை. ஆனால் கையில் இருக்கின்ற ஒரு மோதிரத்தை 10ஆகவும் இல்லை 100 ரூபாவை 1000ஆகவும் காட்டுறியோ பல நோட்டுகளாக காட்டுறியோ அதுபோல் விஜൃംഭയത്തെ மகாயோகி வயஸ்வேச்சா பெரிய யோகியாக இருக்கவன் இச்சையினால சரீரத்தை எடுத்துக்கலாம் தேகதாரணத்தை பண்ணிட்டு லோகத்தில் இருக்கவாளை போல அனுபவம் தோணலாம் கனவில் இருக்கின்ற போல என்ன இருக்குது தோணலாம். ஒரு தீபஜ்வாலை நிறைய தீபஜ்வாலை எடுக்கிறது போல கனவிலிருந்து இருக்கின்றது தோன்ற போல പ്രാതിഭാസികമാവും തോന്നலாம் പാരമാർത്ഥികമാവും തോന്നலாம் വ്യാവഹാരികമാവും തോന്നலாம். எப்படி அவனுக்கு இச்சைக்கு தகுந்தபடி ஜாகிரதாக இருந்தால் ஜீவன் தேசையில் இருக்கின்ற போல கனவுலாக இருந்தால் கனவு தேசையில் இருக்கின்ற போல சரீரம் இல்லாமல் அப்போ அதை செய்ய முடியுது வேதாந்தம் சொல்லியிருக்கேன். மாயாவி விஜൃംഭയത്തെ மகாயோகி வயசிச்சா தஸ்மை ஸ்ரீகுருமூர்த்தி அப்பேரட்ட குருவாக இருக்கின்றானா மூர்த்தி சுரூபமாக இருக்கின்றானா தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றானா அது குரு சர்வத்திர இருந்தால் கூட என்ன இருக்குது மூர்த்தியாக ஒரு உபதேசம் பண்ணும்போது தான் குரு அப்பேற்பட்ட குருவாக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறதுனால நமஸ்காரம்னு சொல்கிறேன். யசீவ ஸ்புரணம் யார் பகவத்பாதா சொல்கிறேன். யசீவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதை அசத்தாக இருக்கின்றது கல்பமாக இருக்கின்றது கல்பனாத்தாக இருக்கின்றது கொஞ்சம் காலத்துக்காக இருக்கின்றது தோற்றம். அப்போ என்ன இருக்குது அது தோற்றமற்று இருக்கின்றது காரணரூபம் இருக்கின்றது எப்போவுமே மண்ணுன்னு இருக்கின்ற எல்லாம் கிடமாக இல்லை. ஆனால் என்ன மண்ணோட விகாரமாக இருக்கின்ற பல விதத்தில் தோணுது மரமாகவும் மனுஷனாகவும் ஆடாகவும் மாடாகவும். யசீவ ஸ்புரணம் எவனோட ஸ்புரணம் சூரியனோட ஸ்புரணங்கள் ஒளியாக நமக்கு பலதரத்தில் தெரிகிறது. அதே மழவில்லாகவோ 7 வர்ணத்திலும் தெரியும். ஆனால் சூரியனோட கிரணம் ஒரு வெள்ளையாக இருக்கின்ற சாத்விகமான அந்த கிரணத்திலிருந்து பல கலர்கள் உத்பவிக்கிறதுன்னு சொன்னால் அது மாயினால சக்தியினாலே. யசீவ ஸ்புரணம் சதாத்மகம் சத்துன்னு இருக்கின்றது ஆத்மகமாக இருக்கின்றது சத்தான ஆத்மாவிலிருந்து தான் என்ன இருக்குது இந்த வஜனீயமாக இருக்கின்ற சிருஷ்டிகளும் உண்டாகுது. அசத்கல்பார்த்தகம் பாசதை சத்தாக இருக்கின்றதுன்னு அசத்கல்பார்த்தகம் பாசதைன்னு சொல்லும். நிர்விசேஷமாக இருக்கின்ற சவிசேஷமாக இருக்கின்ற கால்பனிக காலத்துக்கு உட்பட்டதாக தோணுது. ஆனால் காலத்துக்கு உட்படாததான வாஸ்தவம் இருக்கின்றது அது வஸ்து யாதாத்மியம். ஸ்புரணம் சதுன்னு சொல்வது வஸ்து யாதாத்மியம் சது விலட்சணமாக இருக்கின்றான பரமார்த்த ஸ்வரூபம் அது. சாட்சாத் தத்துவமசீதி வேதவஜசா யோபோதேத்யாசிரம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6ஆம் அத்தியாயத்தை தத்துவமசின்னு இருக்கின்ற எடுத்து சொல்லும்போது அந்த ஒரு ஆலமரத்தினோட விதையை எடுத்து உடச்சி அதனோட காணாமல் போச்சுன்னு சொல்லும்போது அதுதான் நீன்னு சொல்கிறேன். அதுபோல் 9 திருஷ்டாந்தங்கள் அங்கே சொல்லியிருக்கு. சாஷாத் தத்துவமசீது வேதவஜசா யோபோதேது வேத வாக்குனால யார் போதனம் பண்ணுறையோ ஆசிரியம் இருக்கின்ற சம்பந்தம் குருக்கும் சிஷ்யனுக்கும் சமானாதீரண சம்பந்தத்தினால குரு ஆசிரியிக்கிறதுன்னு ஆசிரியபாவ சம்பந்தத்தினாலோ ஞானத்தை சம்பாதிக்கிறதுன்னு இருக்குன்னா நிலையாது. எசாஷா குருதே சாட்சாத் கரணாம்பவேன்ன புனராவர்த்தி யார் இது தெரிஞ்சுக்கிறியோ அவனுக்கு குருக்கிட்ட இந்த சாட்சாத்காரம் யாருக்கு ஏற்பட்டதோ அவனுக்கு கரணம்னு இருக்கின்ற இந்திரியங்கள்லாம் இருக்கின்றது 2வது ஆவர்த்திக்காதுன்னா இன்னொரு ஜென்மம் இருக்காது. இன்னொரு ஜென்மம் யாருக்கு இருக்குது இந்த மாயனுடைய சக்தி ஸ்வரூபத்தை பிரம்மத்தினுடான பிம்ப பிரதிபிம்ப பாவத்தை இல்லைன்னா வசு யாதாத்மியத்தை தெரியாதவாளும் திரும்பி பிறக்கிறேன். சாட்சாத் கரணாம்பவேன புனராவர்த்தி பவாம்போதிதோ பவா சம்சாரம் இருக்கின்ற சம்சாரம் இருக்கின்றான இந்த சமுத்திரம் இருக்கின்றான சம்சாரமாகிற சமுத்திரத்தில் என்ன இருக்குது அம்புதினா சமுத்திரம் அம்புதோ தஸ்மை புனராவர்த்தி யாருக்கு இருக்குது யாருக்கு இந்த அவித்யா போலியோ அவளுக்கு இருக்குது. புனராவர்த்தி யாருக்கு இல்லை யார் இந்த குருச்சரணா ஆளுடையான மார்க்கத்தை மாயை உணர்ந்தையோ அவளுக்கு இல்லை. அப்பேற்பட்டதான நம்மளுடையான இன்னொரு ஜென்மாவே அறுத்து நித்திய சுகத்தை கொடுக்கக்கூடான மோஷம் சொல்லக்கூடான பகவத்பாதாவோட பரம்பரை நமஸ்காரம். இவ்வளோதான் இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டம். இதுக்கு மேலே இருக்கின்றது ஏற்கனவே சொல்லிட்டேன், சுருக்கமாக சொல்லிட்டேன். ரொம்ப வியாக்கியானங்கள் இது இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு 12 வியாக்கியானத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் அப்போது அதில் லோகத்தினோட சகல விஷயங்களும் சொல்லியிருக்கு. இருந்தாலும் என்னால் சின்ன ஒரு முயற்சி லோகத்துக்காக பண்ணியிருக்கு. ஹரி ஓம்.